வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவி ஊடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநா பொதுசபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா பயணம். நியூயார்க் நகரில் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் 29 பேருக்கு காயம். வெடிபொருள் அடங்கிய அமுக்க அடுப்பொன்றும் மீட்பு. புசலாவு போலீஸ் நிலையத்திற்குள் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பிரதேச மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில். வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பது தொடர்பில் விசேட கலந்துரையாடல். ஏறாவூர் இரட்டை கொலை தொடர்பில் மேலும் 3 கைது, தடய பொருட்களும் கண்டுபிடிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் 71வது பொதுசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 10:45 அளவில் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் புறப்பட்டு சென்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுசபை கூட்டத்தொடர் நாளை தொடக்கம் செப்டம்பர் 26ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் 21ஆம் திகதி ஜனாதிபதி பொதுசபையில் உரையாற்றவுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். அத்துடன் தற்போதைய ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் இம்முறை பொதுச்சபை அமர்வில் தனது இறுதி உரை ஆற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியூயார்க் நேரப்படி இன்றிரவு 8:45 அளவில் நியூயார்க்கை வந்தடையவுள்ளார். இதுவே மைத்ரிபால சிறிசேன தங்கவுள்ள ஹோட்டல். அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செல்சி என்ற இடத்திலேயே நேற்றிரவு வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியது. இந்த சம்பவத்தில் 29 பேர் காயமடைந்துள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் கூறுகின்றனர். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்பிற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என பாதுகாப்பு பிரிவினர் கூறுகின்றனர். சந்தேக நபர் ஒருவர் புசலாவை போலீஸ் நிலையத்திற்குள் உயிரிழந்ததை அடுத்து பிரதேச மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீதிமன்ற பிடியாணையின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு புசல்லாவை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் போலீசாரினால் தாக்கப்பட்டதன் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த புசல்லாவையை சேர்ந்த 30 வயதான கவிராஜ் ரவிச்சந்திரன் புசல்லாவை போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். கவிராஜ் ரவிச்சந்திரன் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது உறவினர்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று வீடு திரும்பினர். பின்னர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கவிராஜ் சுகவீனமுற்றிருப்பதாக இரவு 8 மணி அளவில் அறிவிக்கப்பட்டதாக பெற்றோர் குறிப்பிட்டனர். எனினும் பெற்றோர் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் கவிராஜ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. புசல்லாவை வைத்தியசாலைக்கு சென்ற உறவினர்களுக்கு கவிராஜின் சடலத்தையே காண முடிந்தது. போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்றிரவு தனது மேற்சட்டையால் களத்தில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் கவிராஜின் மரணத்தை அடுத்து பெற்றோரும் பிரதேசவாசிகளும் போலீஸ் நிலையத்தில் திரண்டனர். இன்று காலை போலீஸ் நிலையத்தில் கூடிய மக்கள் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் உண்மையை வெளிப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்தனர். இவர் தூக்கிட்டுள்ளதாக கூறப்படுவது பொய்யாகும். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது உண்மை. அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். குற்றச்சாட்டுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பதற்காக போலீசுக்கு கொண்டு வந்து தாக்க முடியாது. கொண்டாந்து அடிச்சு அநியாயம் பண்ணி கொண்டு தூக்கு போட்டு வச்சது அவங்க தான். கடைசியில என் புள்ள தூக்கு போட்டுன்னு சொன்னாங்க. அப்ப தூக்கு போட்டுருந்தா எங்களுக்கு காட்டி இருக்கணும். காட்டியிருந்தா நாங்க பாத்துருப்போம் தானே பொய்யினத்தை. போலீஸ்ல வச்சு அடிச்சு கொண்டு போட்டு சொல்றாங்க. எங்க அம்மா அப்பாயும் பார்க்க விடல, என்னையும் பார்க்க விடல. போலீஸ்ல கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். எங்க கிட்ட ஒரு காட்ட சொன்னது காட்டவே இல்லை. காட்ட சொன்னது 2 பேரும் எங்க அப்பாவும் காட்ட சொன்ன காட்ட சொல்ல, எங்க அம்மாட்டையும் காட்டல, எனக்கிட்டையும் காட்டல. போனதுக்கு போலீஸ்ல வச்சு அடிச்சாங்க அவனை. நான் கேட்டதுக்கு என்னையும் அடிக்க வந்துட்டாங்க. அப்ப நான் வந்துட்டேன். திருப்பி பன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் சார் திருப்பி 7-8 மணியை போல தான் இங்க அடிச்சு திருப்பி கொண்டு இருக்காங்க. கொண்டு தாங்க சார் தூக்க போட்டிருப்பான். உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி புசலாவை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக பிரதேசவாசிகள் இன்று காலை முதல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனால் நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் புசலாவை போலீஸ் நிலையம் முன்பாக உள்ள வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் புசலாவை போலீஸ் நிலையம் அருகில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் அமைச்சர் பழனி திகாம்பரம் கலந்துரையாடினார். இனிமே கண்டு மாதிரி நடக்கக்கூடாது. சரியா, உடனடியாக பேச முடிஞ்ச எல்லாம் வீட்டுக்கு போங்க. நானும் குமாரும் போயிட்டு கிளம்புல போயிட்டு
உடனடியாக கண்டு போலீஸ்மா கண்டு ஓய்ஸே மாத்திர வேலை செய்யற முதலாவது அவளை மாத்திர செஞ்சவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அதான். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் புசலாவி போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இரவு நேர கடமையில் ஈடுபட்டிருந்த உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் நிலையங்களுக்குள் சிசிடிவி கேமரா பொருத்துவது சிறந்ததா? இது தொடர்பில் நியூஸ் போஸ்ட் பேஸ்புக் பக்கத்தில் மக்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். மக்களின் கருத்துக்கள் தொடர்பில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சரின் நிலைப்பாடு என்ன? யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது அமைச்சர் சாகல ரத்நாயக்கவிடம் இது தொடர்பில் நாம் வினவினோம். அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிறை கூடத்திற்குள் சிசிடிவி கேமராவை பொருத்துமாறு போலீஸ் அதிபருக்கு நான் இன்று கோரியுள்ளேன். அவ்வாறாயின் எந்த நேரத்திலும் கண்காணிக்க முடியும். நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கும் சிறந்ததாக அமையும். විශ්වාසය ගොඩනැගෙන්නත් හොඳ දෙයක් වෙනවා. විශ්වාසය තහවුරු. வடபகுதியில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது மற்றும் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வை காண்பதற்கான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் கலந்துரையாடலில் பங்கு பற்றியிருந்தார். கடற்படையினர் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடற்படை அதிகாரி இருக்கின்றார். அவர்கள் போதைய ஒழிப்பு நடவடிக்கையில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். ஆகவே கடற்படையினர் கருத்துக்களை கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடத்தல்காரர்கள் மீனவர்களை போன்றே செயற்படுகின்றார்கள். அவர்கள் மீனவ படகுகளை பயன்படுத்துகின்றார்கள். நாம் ரோந்து படகுகளை பயன்படுத்தி அவர்களை விரட்டும் போது அவர்கள் தப்பிச் செல்கின்றார்கள். அவ்வாறே அவர்கள் கடத்தலில் ஈடுபடுகின்றார்கள். இத்தகைய செயல்கள் இடம்பெறும் பகுதிகள் மற்றும் அவற்றை தடுப்பது தொடர்பில் எம்மிடம் கருத்து இருக்கின்றது. நீங்கள் முதலில் கூறுங்கள். கரையோர பாதுகாப்பு படையினர் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். நாம் சோதனை சாவடிகளை அமைத்து இது தொடர்பாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளோம். அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்துக்கு நிறைய காசை ஒதுக்க வேணும். நவீன முறையில புலனாய்வு முறைகளை அதிகமாக்கித்தான் இந்த குற்றவாளிகளை தடுக்கலாம் அல்லது கைது செய்யலாம். போலீஸ் குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது, அது பெரிய அளவில் வேலை செய்யல. ஏனென்றால் மக்கள் ஒன்று பயம் அல்லது தங்களுக்கு தெரிஞ்சவர்கள் தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறோம் என்றால் சொல்ல மாட்டினோம். இறந்தவர்கள் யுத்தத்தில் அவர் போராளியா இருக்கலாம், அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் அல்லது காணாம போனவர்களுடைய மனைவி பிள்ளைகள், இவர்களை உங்களுடைய அமைச்சின் கீழுள்ள புலனாய்வு பிரிவினர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை நாளாந்த வேலைகளை செய்ய விடாமல் ஒரு இடையூறு விளைவித்த வண்ணமே அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கலையழகன் என்று அழைக்கப்படுகின்றவரின் மனைவி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அழைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு மற்றும் தென்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 30 வருட யுத்தத்தினால் இந்த பிரதேசம் அழிவடைந்து காணப்பட்டது. கட்டடங்கள் மட்டுமல்ல, இந்த போலீஸ் நிலையங்கள் மாதிரியான போலீஸ் நிலையங்கள் மாத்திரமல்ல, மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது. கட்டடங்களை மீள கட்டி எழுப்பலாம், இல்லாமல் செய்த நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவது மிகவும் கஷ்டமான விடயம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உருவாக்கியுள்ள தேசிய அரசாங்கத்திற்கு 1.5 வருடம் நிறைவடைந்துள்ளது. மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டி எழுப்பி நாட்டு மக்கள் அனைவரினையும் ஒன்றிணைந்து கொண்டு செல்வதே எங்களின் பிரதான நோக்கமாகும். 150 வருட பழமை வாய்ந்த இலங்கை போலீசிற்கு இன்று முக்கியமான நாள். புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் எமக்காகவே பிரத்யேகமாக சட்டமும் ஒழுங்கும் அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு ஒட்டுச்சுட்டான் போலீஸ் நிலையம் காரணமாக அமையும்.
தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் திலீபன் என்றழைக்கப்படும் ராசையா பார்த்திபனின் 29வது ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியும் ஜனநாயக போராளிகள் கட்சியும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. அகிம்சையை உலகுக்கு காட்டிய தியாக தீபம் திலீபர்கள் காட்டிய அந்த ஜனநாயக வழி, நமது மக்களுக்கான உரிமைகள், அரசியல் அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த வழி, அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நமது ஜனநாயக போராளிகள் கட்சி என்றைக்குமே ஏத்தமாக உள்ளது. நமது மக்களுக்கான ஒரு அரசியல் வெற்றிடம் இங்கே காணப்படுகின்றது. மக்களுக்கான சரியான ஒரு தலைமைத்துவத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஜனநாயக போராளிகள் கட்சியாக நாங்கள் உறுதி பூண்டு நிற்கின்றோம். இந்த நிலைமையை நாங்கள் எதிர்நோக்கலாம். உங்களை போன்றவருடைய அங்க அவயங்கள் இழக்காமல் வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்த வாய்ப்பை இவர்கள் மோட்டுத்தனமாக பேசி எல்லாருக்கும் பயங்கர பட்டத்தை வாங்கி தந்து கொண்டு போய் எல்லாருக்கும் பயங்கர பட்டம் வாங்கி போட்டு அவர் இன்றைக்கு உல்லாசமா என்ன எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ரணில் வந்து அவருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் எல்லாம் மிச்சம் எல்லாம் பேப்பரோட படங்கள் எல்லாம் கடந்த இந்த 7 வருடங்களிலே கோலாச்சி கொண்டிருக்கின்ற அல்லது விடுதலை புலிகளால் கைகாட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழர்களின் அரசியலை எந்த அளவில் கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை உலகமும் நமது மக்களும் நன்கு அறிவார். இந்த அரசியல் வெற்றிடத்தை உடைத்தெறிந்து தமிழ் மக்களுக்கு நியாயபூர்வமான கிடைக்க வேண்டிய அபிவிருத்தியையும் தமிழர்களுக்கு நியாயபூர்வமாக கிடைக்க வேண்டிய தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு என்றென்றும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். சாக்களங்களை கண்டு மீண்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலும் எங்கள் உயிர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இருக்கின்ற இந்த நல்லாட்சிக்கான ஒரு சூழ்நிலையிலே நல்லாட்சியை உருவாக்கி தந்திருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிற கூட்டமைப்பினர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே எதிர்க்கட்சி வரிசையிலே போய் அமர்ந்து பதவி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாற்றியமைக்கும் வகையிலே நாங்கள் மிக விரைவிலே அரசியல் ரீதியாக பலம் பெற்று எமது தாயக மக்களின் அரசியல் உரிமைகளை வெல்வதற்காக என்றும் பாடுபடுவோம் என கூறிக்கொள்கிறேன். கிளிநொச்சி பொது சந்தையில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களை ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று சந்தித்தார். கிளிநொச்சி பொது சந்தை தொகுதியில் நேற்று முன்தினம் இரவு பரவிய தீயினால் 90 கடைகள் முற்றாகவும் 20க்கும் அதிகமான கடைகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன. கடையொன்றில் ஏற்பட்ட மின்னொழுக்கின் காரணமாக தீ பரவியுள்ளமை கண்டறியப்பட்டது. பொது சந்தை தொகுதியில் சுமார் 120 கடைகள் அமைந்துள்ளதுடன் தீயினால் பழங்கள் மற்றும் ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யப்படும் பகுதியில் உள்ள 100 கடைகளே பெரிதும் சேதமடைந்துள்ளன. தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று அப்பகுதிக்கு சென்றிருந்தார். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் போராலும் சரி அனர்த்தத்தாலும் சரி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நிரந்தர சந்தை மதிப்பிடம் இன்னுமே கட்டி கொடுக்கப்படவில்லை. போர் முடிந்து 7 வருட காலமாகியும் கடந்த கால அரசாங்கம் செய்யவில்லை. ஆனால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக கடந்த வருடம் 100 நாள் திட்டத்தில் நான் இந்த இடத்தை வந்து பார்த்திருக்கின்றேன். இதற்குரிய அமைச்சருக்கும் செயலாளருக்கும் எனது பணிவான வேண்டுகோளை எழுத்து மூலம் அனுப்பியிருக்கின்றேன். கட்டாயம் நிரந்தரமான ஒரு சந்தை இந்த மாவட்டத்திலே இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரைக்கும் இந்த மார்க்கெட்டை வழங்காதது எங்களுடைய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு. இது கொடுக்காதது இதனால் எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட இழந்திருக்கணும். அதற்கு மேலாக இன்று எதேச்சையாக இவர்களுடைய கட்டிடம் தீவுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அது எந்த விதத்தில் என்ன மாதிரி நடந்திருந்தாலும் ஆனால் இந்த நஷ்டத்தை கட்டாயம் வழங்க வேண்டும். இதுக்கான நஷ்டத்தை எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் கட்டாயம் நான் இந்த 125 பயனாளிகளுக்கும் எடுத்துக் கொடுத்து அதற்கான கட்டிடத்தையும் இந்த தருணத்தோடு வைத்து நாங்கள் கட்டாயம் இந்த கிளிநொச்சி மாவட்ட இந்த மக்களின் அதாவது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த பயனாளிகளுக்கான நிரந்தர கட்டிடத்தையும் இந்த அரசாங்கத்தின் ஊடாக விரைவில் அமைத்துக் கொடுக்க முடியும். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பில் இன்று மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இரட்டை கொலை தொடர்பில் ஏற்கனவே ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதுவரை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் 1ஆம் ஒழுங்கையில் உள்ள வீடொன்றினுள் நூர் முகமது சித்தி ஜனீரா என்ற 55 வயதான தாயும் அவரது 34 வயதான மகளான ஜனீரா பானு மாஹீரும் கடந்த 10ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் 34 வயதான பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இந்த
சம்பவம் குறித்து கடந்த சில தினங்களாக பலரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை இரத்தக்கரை படிந்த உடைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் திருகோணமலை முள்ளிப்புத்தானையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குறித்த உடைமைகளை விட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த தடயப் பொருட்கள் தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவற்றையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். வறுமையில் வாடும் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக பெருமளவானவர்கள் இணைந்து கொண்டுள்ளனர். நம்பிக்கையுடன் நாளைய உதயத்திற்காக இன்னும் பல கிராமங்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் தயாராக உள்ளது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக கடந்த வாரம் 4 திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் 4 திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. தனமல்வில, காகக்குருளான் தலச மற்றும் அதனை அண்மித்த கிராமங்களில் உள்ள சுமார் 850 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம். ஹம்பேகமுவ பாடசாலை மற்றும் கிராமிய வைத்தியசாலைக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம். பல வருடங்களாக உவர்நீரினை அருந்திய பரந்தன் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலைக்கான குடிநீர் வழங்கும் திட்டம். காலி, ஆத்கந்துர, கரண்டனிய, கீனகொட்டிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது. தனமால்வில ஹம்பேகமுவிற்கு குடிநீர் திட்டம். அக்கருச திப்பெட்டுவாவு அக்மல் கெதிர மக்களுக்கு குடிநீர் திட்டம். சூரியபுர 9ஆம் கட்டை கிராமத்திற்கு மின்சார வேலி. பாலத்தடிச்சேனை பகுதி மக்களுக்கான மலசல கூட வசதி. கம்மேத செயற்றிட்டத்தின் முயற்சியினால் கட்டன்வெவ பகுதி மக்களுக்கு வீட்டு திட்டம் கிடைத்தது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் அம்பாந்தோட்டை கட்டன்வெவ பகுதியில் 24 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. எனக்கு சிரச கேமத்த நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. கேட்டன்வெவ பகுதிக்கு வந்தபோது எம்மை போன்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களிடத்தில் கொண்டு வந்து பிரதேச மக்களையும் அழைத்தனர். அந்த மக்கள் நேரடியாக அமைச்சர்களிடத்தில் பிரச்சனைகளை கேட்டனர். கேமத்த நிகழ்ச்சியினூடாக கேட்டன்வெவ வீட்டு பிரச்சனையை முன்வைத்தமை உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த மாதிரி கிராம உருவாக்கம் அது மாத்திரமல்ல, சிரச கேமத்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த பகுதியில் வீடற்றவர்கள் அனைவருக்கும் வீட்டு பிரச்சனை இன்றுடன் முழுமை பெற்றிருக்கும் என்ற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். නිවාස අසහනෙන් පීඩා විඳින සියලුම දෙනාගේ නිවාස ප්‍රශ්නය අද දවසෙන් අංග සම්පූර්ණ වුණයි කියන ඒ පැහැදිලි පණිවිඩය, ඒ සුභාරංචිය මම තමුන් ආසර. புத்தளம் முந்தல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக புத்தளம் கொழும்பு பிரதான வீதியூடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டது. முந்தலில் இருந்து பரலங்கட்டு வரையான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தளம் கொழும்பு பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டமையினால் இந்த வீதியூடான போக்குவரத்து சுமார் 1.5 மணி நேரம் தடைப்பட்டது. இந்த வீதியூடான போக்குவரத்து போலீசாரின் முயற்சியால் மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலின் பின்னர் தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முன்வருவதில் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். 80 வருஷம் ஆகுது இந்த ரோட்டு இதே மாதிரிதா. எங்களுக்கு எத்தனை அமைச்சுக்கள வராங்க, வந்து மணாப்ப எடுத்துட்டு போறாங்க, சந்தை எடுத்துட்டு போறாங்க, எல்லா ஏரியாலையும் வந்து எடுத்துட்டு போனதுக்கு எங்களுக்கு யாருமே இந்த ரோட்டு செஞ்சு கொடுத்து இல்ல இதுவரைங்காட்டியும். நாங்க அந்த நாளில இதே மாதிரி இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம். முடியாத சம்மத நாங்க இன்னைக்கு இந்த ரோட்டுக்கு இறங்குனது. கல்பிட்டி பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் GM சேமரத்னவின் வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்னர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் காலி மாவட்ட புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கருத்து தெரிவித்தார்.
நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய சகல வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். நீங்கள் அனைவரும் ஒன்றாக கரம் கோர்த்து எங்களுடைய அங்கத்துவ பெருக்கத்தை அதிகரிப்பதற்குரிய சகல வேலை திட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய தோட்ட வாரியாக நான் மிக விரைவில் விஜயம் செய்வதற்கு இருக்கின்றேன். விஜயம் செய்வது ஐக்கிய தேசிய கட்சியுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்க தலைவர்களுடைய வழிகாட்டலிலே கௌரவ எங்களுடைய ஹரன் பேண்ட் அவருடைய சிந்தனையின் கீழ் முழுமையாக செயற்படுத்துவதற்கு நாம் இதை தயார்படுத்திக் கொள்வோம் என. வனவிலங்குகள் இயற்கைக்கு அழகு சேர்க்கின்றன. எனினும் சில சந்தர்ப்பங்களில் அவற்றின் பெருக்கம் மக்களின் அன்றாட வாழ்விற்கு சவாலாக மாறிவிடுகின்றது. தலவாக்கலை, மடக்குமுற, நடிப்பிரிவு தோட்ட மக்களும் இத்தகையதொரு பிரச்சனையை தற்போது எதிர்நோக்கியுள்ளனர். நமது நாட்டில் காட்டு யானைகள், சிறுத்தைகள் போன்ற விலங்குகளால் அச்சத்தில் வாழும் மக்கள் ஏராளம். தலவாக்கலை, மடக்கும்புற நடுப்பிரிவு தோட்டத்தை சேர்ந்த மக்கள் அண்மை காலமாக காட்டெருமைகளால் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். வட்டகுடை நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் அமைந்துள்ளது. வனப்பகுதியை அண்டிய பகுதியில் மடக்கும்புற நடுப்பிரிவு தோட்டம் அமைந்துள்ளதால் அவ்வப்போது இந்த மக்கள் பிரச்சினைகளை சந்திக்கின்றனர். தோட்டத்தில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களுக்குள் படையெடுக்கும் காட்டெருமைகள் முட்டியதில் தொழிலாளர்கள் காயமடைந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. சரியான எருமை மாடு ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்ப சம்பந்தமா தோட்ட அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கு, பிரதேச சபா மந்திரிமார்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கு, கிராம சேர பிரிவுல எடுத்துக்கிட்டான்னு சொல்லியிருக்கு, போலீஸுக்கும் சொல்லியிருக்கு. இது யாருமே ஒரு பொருள்படுத்துறாங்களா? நாங்க காலையில ரோட்டுகள்ல பொம்பளாக்களும் வேலைக்கு போகணும், நாங்களும் வேலைக்கு போறோம். இந்த அன்னைக்கு ஒருத்தர் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் மாடு குத்தி சாதாரணமா 75-80 தையல் அவருக்கு உயிருக்கு போராடி தான் கொண்டுகிட்டு போனோம். 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வேலைக்கு வரணும். காலையில 8 மணிக்கு நிறையில இருக்க சொல்றாங்க. நிறையில இருந்தா அந்திக்கு 4 மணிக்கு தான் வேலை விடுறாங்க. நாங்க வேலை விட்டு போற நேரம் கூட எரும மாடு, மலையில குளவி, பாம்பு, இதுகெல்லாம் புலி இதுகெல்லாம் இருக்குது. மடக்கும்புற நடுப்பிரிவு தோட்டத்தை அண்மித்த காட்டில் காட்டெருமைகள் நடமாடும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவானது. காட்டெருமை ஒருபுறம் இருக்க விஷப்பாம்பு மற்றும் அட்டைகளாலும் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். எங்களுக்கு அட்டை தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. சாப்பாடு ஒரு நேரம் எடுக்கும் போது சாப்பாட்டுலயும் சில நேரத்துக்குள்ள அட்டை இருக்கு. அது அந்த சாப்பாடையும் நாங்க கொட்டிட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு பாம்பு அடிச்சிட்டு போகக்குள்ள மறுபாம்பு நிக்குது. நிறையல்ல பண்டி தொல்லை வேற, எங்களுக்கு எரும மாடு வேற பிரச்சனையா கொடுக்குது, புலி வேற. அதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா மலைகள்ல இருக்கு. வறுமைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான போராட்டத்திற்கு மத்தியில் மடக்கும்புற தோட்ட மக்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். நிவ்யோ குண்டு தாக்குதலுடன் பயங்கரவாத அமைப்பொன்றுக்கு தொடர்புள்ளதாக ஆளுநர் ஆண்ட்ரூ கமோ அறிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். யுத்தத்தினால் தமது சொந்த நிலத்தை விட்டு வெளியேறிய பலர் இன்று மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர். வளமான எதிர்காலம் என்ற பெயரில் இவ்வாறு மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் இன்று தமது எதிர்காலத்தை தொலைத்தவர்களாக நம் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். பல்வேறு வாக்குறுதிகளுக்கு மத்தியில் வவுனியா கள்ளிக்குளம் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டனர். 2017 ஆண்டு முதல் மீள்குடியேற ஆரம்பித்த இந்த மக்கள் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட தற்காலிக வீடுகளிலேயே இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். 150 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் உள்ள எவருக்கும் இதுவரையில் நிரந்தர வீட்டு திட்டங்கள் வழங்கப்படவில்லை என கள்ளிக்குளம் மக்கள் குறிப்பிடுகின்றனர். வீட்டு திட்டம் இல்லை, நிரந்தர வீட்டு திட்டம் வரையில் அமலாக்கல தரவில்லை. நாங்கள் தற்காலிக வீட்டு 150 குடும்பத்துக்கு மேல கள்ளிக்குளத்தில் வசிக்கிறோம். நிரந்தரமா வசிக்கிறோம். பம்பமடுவெல்லாம் வீடுகள் எல்லாம் கொடுத்து சும்மா அந்த வீடுகள் எல்லாம் ஆக்கள் இல்லாம மிருகங்கள் அதுன்னு தங்கி அப்படி கொடுக்கறது. ஏன் இந்த கள்ளிக்குளத்துகள் எல்லாம் அந்த வீட்டு திட்டங்கள் அதுன்னு கொடுத்தா என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு எலெக்ஷன் அது சொன்னா வராங்க, இங்கால வீடுகள் அதுகள் தரோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஒண்ணு எங்களுக்கு செஞ்சு தரல. பம்பமடு அங்கால இடங்கள்ல நாங்கள் வீட்டு திட்டம் கொடுத்திருக்கோம். ஆனா கொடுத்து வீட்டுல ஆக்கள் இல்ல. நாங்களும் இப்ப 6-7 வருடம் ஆச்சு. வீட்டு திட்டம் எங்களுக்கு இன்னும் இல்லை. வாக்குறுதிகள் மறக்கப்பட்ட நிலையில் வாழும் தமக்கான விடிவினை தரப்போவது யார் என்ற கேள்வியுடன் வாழ்ந்து வருகின்றனர் வவுனியா கள்ளிக்குளம் மக்கள். ஈழத்தின் புகழ்பூத்த சிவாலயங்களில் ஒன்றான கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலய மகோத்சவத்தின் தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது.
முல்லையும் மருதமும் ஒருங்கே கொண்ட சிறப்புமிக்க நிலப்பிரதேசத்தை தன்னகத்தை கொண்ட அழகிய கொக்கட்டிச்சோலை கிராமத்திலேயே தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. புராண இதிகாச வரலாறுகளோடு பின்னி பிணைந்து காணப்படும் சிறப்புடைய இந்த ஆலயம் சுமார் 2000 வருட வரலாற்றை கொண்டது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தேசத்து கோயில்கள் என்று கிழக்கிழங்கை மக்களால் பாராட்டப்படும் 7 கோயில்களுள் கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரம் வீரசைவ மரபுகளின் இருப்பிடமாக விளங்குகின்றது. இத்தகைய சிறப்புகள் கொண்ட கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரத்தின் தேர் உற்சவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க சிவபெருமான் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவபெருமானின் அருள் வேண்டி தேருற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். யாழ் குடாநாட்டில் உள்ள தீவுகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட தொடர் ஒன்று கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டிகளில் திறமையை வெளிப்படுத்திய வீரர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. காங்கேசன்துறை கீரிமலை கடற்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவும் சிறப்பு விருந்தினராக கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான சாலிக்க விஜயசுந்தரவும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூர் கால்பந்தாட்ட வீரர்களை தேசிய தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் கடந்த மே மாதம் 15 வயதுக்குட்பட்டோருக்கான யாழ்குடா நாட்டில் உள்ள தீவுகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட தொடர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதிப் போட்டிக்கு காரைநகர் மற்றும் புங்குடுதீவு அணிகள் தகுதி பெற்றிருந்ததோடு 4-1 என்ற கோல் கணக்கில் காரைநகர் அணி வெற்றியீட்டியது. இந்த கால்பந்தாட்ட தொடரின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 26 வீரர்களுக்கு கடற்படையினர் 3 நாள் பயிற்சிகளையும் வழங்கியுள்ளனர். இதேவேளை இவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்களுக்கு கொழும்பு ரோயல் பழைய மாணவர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வ போட்டியொன்று நேற்று மாலை நடைபெற்றது. அத்துடன் கொழும்பு ரோயல் கல்லூரியின் 1980 ஆண்டு பழைய மாணவர்களால் விளையாட்டு உபகரணங்களும் இவர்களுக்கு வழங்கப்பட்டன. எமது பாடசாலையில் 80ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற குழுவினர் மற்றும் அவர்களின் பிள்ளைகளும் மனைவிமாரும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது எமது தீவு பகுதிகளில் உள்ள கனிஷ்ட கால்பந்தாட்ட வீரர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்கு தீர்மானித்தார்கள். சம்பூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவசாய கண்காட்சியின் போது பதிவான காட்சியுடன் நியூஸ் போஸ்டின் இன்றைய 8 மணி பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.